ஒவ்வொரு ஆண்டும் February 4 உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த புற்றுநோய் தினத்தை யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் அப்படின்ற அமைப்பும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்பும் இணைந்துதான் இந்த புற்றுநோய் தினத்தை கொண்டாடுறாங்க. புற்றுநோய் தினத்தை கொண்டாடுவது அப்படின்றது புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களை எந்த விதமான வகையிலும் காயப்படுத்தாத அளவுக்கு அந்த நோயை பத்தின விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு தான் இந்த புற்றுநோய் தினம் அப்படின்றது எடுத்து கொண்டாடப்பட்டு வருது. புற்றுநோய் அப்படின்றது புகைப்பழக்கம், மது பழக்கம், உடல் எடை அதிகரிப்பு, அதிக துரித உணவு உட்கொள்வது, சரியான தூக்கமின்மை உள்ளிட்ட காரணங்களால இந்த புற்றுநோய் பாதிப்பு அப்படின்றது ஏற்படக்கூடும். சில பேருக்கு பரம்பரை வகையாகவும் இந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில புற்றுநோய் வகைய துரிதமா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வேகமா மருத்துவ முயற்சி மேற்கொண்டு அதுல இருந்து விடுபடலாம். சிலது கொஞ்சம் தாமதமாகவும் ஆகலாம். ஆனா புற்றுநோயை முழுசா அழிக்கிறதுக்கு எந்த விதமான மருந்தும் இப்போதைக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியல. எந்த விதமான நோயா இருந்தாலும் ஒரு ஊசியின் மூலமா சரிப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இருப்பினும் நம்ம எல்லாருக்குமே அந்த புற்றுநோய் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு பயம் அப்படின்றது நம்மளுக்குள்ள தன்னால ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரி பயத்துல இருந்து சராசரி மக்களை விடுவிக்கதா உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படுது. புற்றுநோய் அப்படின்றது ஒரு பெரிய நோய் கிடையாது, அதுல இருந்தும் சுலபமா மீளலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த உலக புற்றுநோய் தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருது. 2026 உலக புற்றுநோய்க்கான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் பை யூனிக். அப்படி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்கு. ஆனா ஒன்றா இணைந்து இந்த புற்றுநோய் எதிர்த்து போராடுவோம் அப்படின்றது தான் இதுக்கான பொருள். புற்றுநோயை பத்தி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்ட்ல சொல்லுங்க.